Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பலாக்கொட்டையை வச்சு ஒரு அருமையான குழம்பு செய்ய போறோம். பலாப்பழம் எல்லாரும் சாப்பிட்டிருப்பீங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கிற கொட்டையை தூக்கி போட்டுருவீங்க. அதுலயும் நிறைய சத்து இருக்கு. சில பழத்தோட கொட்டையை தான் நம்ம சமைச்சு சாப்பிட முடியும். அந்த பழத்துல எவ்வளவு சத்து இருக்கோ அதை விட அதிகமாகவே அதுக்குள்ளே இருக்கிற கொட்டையிலையும் சத்து இருக்குது. அது நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல. பலாக்கொட்டையை வச்சு நிறைய டேஸ்டியான டிஷ்ஷஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையை வச்சு ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம். நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த தேவையான பொருட்கள்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சிடலாம். வெங்காயம் கொஞ்சம் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு புளி கொஞ்சம் ஒரு சின்ன கொட்டை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். இது காரக்குழம்புன்றதுனால. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா அது கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே தக்காளி, நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். பேஸ்ட்டாக அரைச்சாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இது நல்லா மேஷ் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் குழம்புக்கு தேவையான உப்பு கல் உப்பாகவே மொத்தமாக சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்குங்க. உப்பு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். நம்ம பலாக்கொட்டையை உப்பு போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சுட்டு தோலை உரித்து எடுத்தோன்னா நமக்கு பலாக்கொட்டை கிடச்சிரும். இது முழுசாகவும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா 2-3 நிமிஷம் வரைக்கும் அப்பப்போ நடுவில் கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போட்டுருவீங்க. அந்த கொட்டையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த பலாக்கொட்டையோட சத்து என்னென்னு போட்டிருக்கிறேன் பாருங்கள். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்த ஒரு 2 செகண்ட்லேயே நம்ம அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடணும். இல்லைன்னா அந்த மிளகாத்தூள் கரிஞ்ச மாதிரி ஆகிடும். மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு டக்குன்னு தண்ணி ஊற்றிடுங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஊற்றுங்க. நம்ம புளி தண்ணி வேறு ஊற்ற போகிறோம். அதனால் இப்போதைக்கு ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் ஊற்றி கலந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு அதுக்கப்புறமா நம்ம புளி சேர்த்துக்கலாம். எப்போவுமே புளியை பாதிக்கு மேலே சேர்த்திங்கன்னா தான் அந்த காயோ உள்ளே என்ன போட்டிருக்கீங்களோ அது வேகும். புளி சேர்த்த பிறகு வேகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் கொஞ்சம் கொதித்த பிறகு நம்ம புளியை கரைச்சி நல்லா வடிகட்டிக்கலாம். புளியில் டஸ்ட் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா வடிகட்டி போட்டு சுத்தமாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். உப்பு எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதித்து ஆயில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். கலந்து பாருங்கள், கன்சிஸ்டன்சி போதுமான்னு பாருங்கள். இல்லை தண்ணி கலக்கணுன்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்து உங்களோட பதம் எவ்வளோ திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமான்னு நீங்கள் பார்த்து அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கணும். பலாக்கொட்டை ஏற்கனவே வெந்துடுச்சு. இந்த காரம் உப்பு எல்லாம் பலாக்கொட்டைக்குள்ளே இறங்கணும். பலாக்கொட்டையோட ஜூஸ் எல்லாம் குழம்புல இறங்கணும். அந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம இப்போ டைம் கொடுக்குறோம். குழம்பும் நல்லா திக்காக கிரேவியாக வரணும். நல்லா மூடி போட்டு ஒரு 10-12 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு பிரித்து பாருங்கள். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் திக் கிரேவியாக கிடைக்கும் கொதிக்க கொதிக்க. இதை சுட சுட ஒயிட் ரைஸில் ஊற்றியோ இல்லை தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த வீடியோவோட முடிவில் நம்ம சேனலோட 2 வீடியோ வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் போய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.